அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணீயம் தசகம் 30 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நிஷம்யதேஷாம் ஸ்ருதிவாக்யகர்ப்பः ஸ்துதிம் பிரசன்னா விபுதாம் ஸ்வமாத்தம் அலம் விஷாதீன சுராஸ் சமஸ்தம் ஜானே ஹரிஷ்யாமி பயம் திருதம் வஹ. விஷ்ணு தன் பத்னியுடனும் இந்திராதி தேவர்களுடனும் இமயமலைக்கு சென்று பல வருடங்கள் தேவியை துதித்தனர். அன்னை அவர்கள் முன் தோன்றி உங்களின் பயத்தை போக்குகிறேன் என்று வாக்கு கொடுத்தாள். ஹிமாத்ரிபுத்ரி விபுதாஸ்ததர்த்தம் ஜாயேத கௌரி மம சக்திரேகா சாச்ச பிரதேயா விருஷபத்வஜாய தயோ சுதஸ்தம் திதிஜம் சஹன்யாத். அம்பாள் எப்படி பயத்தை போக்குவாள்? அதையும் தேவியே சொன்னாள். பர்வதராஜன் என்னை இருதய கமலத்தில் வைத்து பக்தியுடன் உபாசிக்கிறான். என்னுடைய சக்தியான கௌரி இமயமலையில் பர்வதராஜனுக்கு மகளாக பிறப்பாள். அவளை சிவன் திருமணம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு பிறக்கும் மகன் தாரகாசுரனை வதம் செய்வான் என்றாள். சிவனும் விஷ்ணுவும் தங்களது சக்திகளை மதிக்காததால் தங்களுக்குள் விவாதம் செய்து கொண்டதை முன்பு பார்த்தோம். அதற்கு பரிகாரமாக தேவர்கள் தேவியை துதித்தார்கள். தேவி அவர்கள் முன் தோன்றி தக்ஷனது இல்லத்தில்தான் பிறப்பேன் என்றாள். அப்படியே செய்தாள். இப்பொழுது ஹிமவானுக்கு மகளாக பிறப்பேன் என்று சொன்னாள். ஹிமவானுக்கு கேட்காமலே கிடைத்த வரம் இது. இத்தம் நிஷம்யாஸ்தபயேஷு தேவேஷு அபியர்த்திதா தேவி ஹிமாச்சலேன த்வம் வர்ணயந்தி நிஜ தத்துவமேப்யஹ பிரதர்ஷயாமாசித்த விஸ்வரூபம். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. தேவி தனக்கு மகளாக பிறக்கப் போகிறாள் என்பதை அறிந்த ஹிமவான் ஆவலுடன் காத்திருந்தான். தந்தையாகிய நான் எனது புத்திரியிடம் எனது மகள் என்ற உரிமையை எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி செய்தால் அது தவறாகுமா? அம்பாளின் பரம ரகசியம் என்ன என்று அறிந்து கொண்டால் ஜாக்கிரதையாக இருக்கலாமே என்று நினைத்தான். தேவர்கள் எல்லோரும் கேட்க தேவி தத்துவ உபதேசம் செய்தாள். இது தேவி பாகவதத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு தேவி கீதை என்று பெயர். அம்பாளின் ஆதார தத்துவம், சர்வ வியாபித்வம் இவைகளை எல்லாம் கேட்ட தேவர்கள் அம்பாளின் விஸ்வரூபத்தை காண ஆவல் கொண்டார்கள். சஹஸ்ரசீர்ஷம் ச சஹஸ்ரவக்த்ரம் சஹஸ்ரகர்ணம் ச சஹஸ்ரநேத்ரம் சஹஸ்ரஹஸ்தம் ச சஹஸ்ரபாதம் அநேக வித்யுத் பிரபமுஜ்வலம் ச. சூரியன் என்பது ஒன்றுதான். ஆனால் அது ஆறு, குளம், குட்டை, கிணறு போன்ற பல நீர்நிலைகளில் பிரதிபலிக்கும் பொழுது பலவாக தோன்றுகிறது. பல சூரியன் இருப்பது போல் தோன்றுகிறது. அதுபோல அனைத்து ஜீவராசிகளிலும் இருப்பவள் அம்பாள்தான். அனைத்து சரீரங்களும் அம்பாள் சரீரம்தான். அனைத்து கைகால்களும் அம்பாள் கைகால்கள். அதுபோல் தலைகள், கண்கள் எல்லாமே அம்பாள்தான். அதனால்தான் விஸ்வரூபத்தில் கணக்கிட முடியாத தலைகள், கைகள், கால்கள், கண்கள் என்று கோடி சூரிய பிரகாசமாயும் கோடி மின்னல் மின்னுவதை போன்ற ஒளியும் பார்க்கவே கண்ணை கூசும்படி இருந்தது. திருஷ்ட்வேதமீஸ்வரி அகிலைர்பியோக்தோ த்வம் சோபசம்ஹ்ருத்ய விராட் ஸ்வரூபம் கிருபாவதி ஸ்மேரமுகி புனಶ್ಚ நிவೃತ್ತಿ மார்க்கம் கிரயேன்யகாதீஹி. கண்ணால் பார்க்கக்கூட முடியாத அந்த பயங்கர விஸ்வரூபத்தை கண்டு அனைவரும் பயந்தார்கள். தாயே, இந்த ரூபம் வேண்டாம், அழகிய சுந்தர மேனியாய் காட்சி தர வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணனின் விஸ்வரூபம் கண்ட அர்ஜுனனும் இப்படித்தான் சொன்னான். தேவி அழகிய சுந்தரியாக காட்சி தந்தாள். ஞானம், கர்மம், யோகம், பக்தி, பிரம்ம தியானம், பிரதிமா பூஜை ஆகியவைகளை விபரமாக சொன்னாள். இதுவே இதன் பொருளாகும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.